இன்னும் நிறைய பேசலாம். பட் அந்த சைலன்ஸ் பீரியட் அப்படின்னு சொன்னல, அந்த 48 மணி நேரம் அதுக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கே ஏதாவது பிரச்சனை வருமான்னு தெரியல. ஸோ அதுக்குள்ள இருக்கிறதுனால இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து இந்த சைலன்ஸ் பீரியட்ல கூட வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? உழைப்பில் வாரா உறுதிகள் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்துக்காக இதை சொல்றேன் அப்படின்னு வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். களத்துல வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்ன மனுஷன்பா, போராடின மனுஷன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா களத்துல கடைசி நிமிஷத்தை தாண்டி 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நின்று போராடினதுனால சீமான் அவர்கள் மேல வழக்கு பதிவு அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க. சீமான் அவர்களே ஏற்கனவே நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காங்க, மொத்தம் 266 வழக்குகள் என் மேல இருக்கு அப்படின்னு. சோ இந்த வழக்கை சேர்த்தோம் அப்படின்னா 267வது வழக்கா இருக்கலாம். என்னத்துக்காக அப்படின்னா ஏப்ரல் 21 மாலை 6 மணியோட பிரச்சாரம், வேட்பாளர்கள் பிரச்சாரம், இந்த அது சம்பந்தமா வீடியோஸ் போடுறது, இது எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. பொதுவா இது எல்லா தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய விதிமுறை தான். ஒரு 48 மணி நேரம் சைலன்ஸ் பீரியட் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் 21 சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா, 23 சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த 48 மணி நேரம் சைலன்ஸ் பீரியட் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க. அந்த நேரத்துல யாரும் எதுவும் பிரச்சாரம் பண்ண கூடாது, பண்ண முடியாது. ஒரு மனுஷன் ஒரு மாசமா தமிழ்நாடு முழுக்க ஒரு மாசமா சுத்தி 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 வந்து பிரச்சாரம் பண்ணது பத்துல அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பிரச்சாரம் பண்ணி இந்த வழக்கை வாங்கியிருக்காரு. என்னப்பா ஒரு மாசம் சீமான் சுத்திட்டாரு என்னப்பா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் ஏன் உழைப்பில் வாரா உறுதிகள் உண்டோ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, என்ன சீமான் செஞ்சிட்டாரு, என்ன சுத்திட்டாரு அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக இந்த பதில். சீமான் எந்த அளவுக்கு உண்மையாலுமே களத்துல உழைப்ப கொட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் வாதத்துக்காக பேசக்கூடியவங்களுக்காக இந்த டேட்டாவை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல போனா இருக்கக்கூடிய 5 வருஷமும் இருக்கக்கூடிய எல்லா நாளும் இருக்கக்கூடிய எல்லா நேரமும் சீமான் வந்து பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். ஆனா இந்த தேர்தலுக்காக ஒரு குறிப்பிட்டு ஒரு நேரம் குறிப்பிட்டு தொடங்கின இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கின தேதி அப்படின்னா மார்ச் மாசம் 23 தொடங்கினாங்க. ஏப்ரல் மாசம் 21 சாயங்காலம் 6 மணி 5 நிமிஷத்தோட பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் பீரியட் இருக்குல்ல, இதுல எவ்வளவு உழைச்சிருப்பார் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கெஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் சீமான் பேச்சா இருக்கு, எங்க பார்த்தாலும் எல்லா கூட்டத்திலையும் பேசுறாரு, மீடியாவை ஃபேஸ் பண்றாரு, சினிமா விழா ஒண்ணு நடத்துனாங்கன்னா அது வந்து அட்டென்ட் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா எந்த அளவுக்கு உழைச்சிருப்பார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், மொத்தமாக இந்த இதுல வந்து டிராவல் பண்ண இந்த ஒரு மாசத்துக்குள்ள சீமான் அவர்கள் டிராவல் பண்ண தூரம் அப்படிங்கிறது 9676 கிலோமீட்டர் இந்த ஒரு மாசத்துக்குள்ள சீமான் அவர்கள் இந்த பிரச்சாரத்துக்காக டிராவல் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மொத்த கூட்டங்கள் இந்த பொது மேடையில பேசுறது இல்ல வாகன பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 178 ஸ்பாட்ல பாயிண்ட்ல வந்து சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. இருந்தது 30 நாள், 178 இடத்த பேசியிருக்காங்க, பாயிண்ட்ல பேசியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 இடத்துக்கு குறையாம பேசியிருந்தா மட்டும்தான் 178 இடத்த பேச முடியும். இதுவே பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல இன்னொரு ஆச்சரியத்தை சொல்றேன். மொத்தமா பேசிய நிமிடங்கள் வந்து 10680 அப்படின்னு கணக்கு போட்டுருக்காங்க. அதுல ஒரு 100 நிமிடம் முன்ன பின்ன இருக்கட்டும், இல்ல வெறும் 10600 வேணாம் 10000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 10000 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள்ல ஒரு மனுஷன் 10000 நிமிஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு அப்படின்னா 10000 நிமிஷம் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு 600 நிமிஷம், 20 மணி நேரத்துக்கு 1200 நிமிஷம், 24 மணி நேரத்துக்கு ஒரு 1500ன்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட இந்த 30 நாள்ல 7 நாள் பேசி மட்டுமே இருக்காருங்க. இந்த எனர்ஜி எவ்வளவு முக்கியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பேசினாலே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பேசினாலே அதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும், அதுக்கு எவ்வளவு நம்ம உடல் தகுதி வேணும், எவ்வளவு ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கணும், எவ்வளவு டிராவல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு இடத்த இருக்கணும் அப்படின்னு பேசுறவங்கள்ட்ட கேட்டா தெரியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்து ரொம்ப டீப்பா பேசுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படின்னு. அதை தாண்டி அறிவு வேணும்.
நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு மேடையில பேசணும், ஒரு பிரச்சாரம் பண்ணணும், அங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய அறிவு அப்படிங்கிறது வேணும். ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு எல்லா பிரச்சனையும் சரியான இன்டேக் கிடையாது, டீஹைட்ரேஷன், பாடியில வந்து அலர்ஜி வந்துடுச்சு, எப்ப பாரு டிராவலு இப்படின்னு இருந்தும் இந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட 7 நாள் முழுசா இந்த மனுஷன் வந்து பேசிக்கிட்டு மட்டுமே இருந்திருக்காரு மக்கள் கிட்ட. இது இல்லாம நேஷனல் மீடியா வந்து எத்தனை மீடியா, நான் சொன்னது பாயிண்ட்ல பேசினது மட்டும், இது இல்லாம நேஷனல் மீடியா எத்தனையோ நேஷனல் மீடியாக்கள் வந்து சீமான் அவர்களை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இது இல்லாம பிரஸ் மீட் அங்கங்க போறப்போ எங்கேயாவது ஏர்போர்ட்ல இருக்காங்களா அங்க பிடிச்சி பிரஸ் மீட் நடத்துறது, கட்சிக்கு ஆலோசனை பண்ணணும்ல, இங்க பேசிட்டே இருந்தா மட்டும் பத்தாதுல்ல, கட்சி நபர்கள் கூட நிர்வாகிகள் கூட ஆலோசனை கூட்டம் நடத்தணும்ல, இந்த கேம்பெயினை நம்ம இப்படி கொண்டு போகணும், கடைசி நேரத்தில் இப்படி செயல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை நடத்தியிருக்காங்க. இது இல்லாம காணொலி மூலமாக ஆலோசனை, இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய நாம் தமிழருக்கு சப்போர்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சீமான் அவர்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது இல்லாம பொதுமக்களை நேரடியா சந்திச்சு பேசுறது, காரைக்குடியில எல்லாம் போயிட்டு அவங்கள சந்திச்சு பேசுறது, வாக்கு சேகரிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த 30 நாள்ல ஒரு அசாத்தியமான உழைப்பு அப்படிங்கிறத சீமான் அவர்கள் கொட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த டேபிளை பார்த்தா உங்களால புரிஞ்சிக்க முடியும். உடனே எல்லாருக்கும் அப்படியே ஒரு கேள்வி பொங்கிட்டு வரும், என்ன அப்படின்னா, சரி இவ்வளவு உழைச்சாரு அப்படின்னு சொல்ற, இவ்வளவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ற, இதனால என்ன நடந்துருச்சு? இப்ப சீமான் வந்து காரைக்குடியில ஜெயிச்சிருவாரா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் அப்படியே புரட்சியில பொங்கி எழுந்து வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்க ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது இல்ல? இவ்வளவு உழைப்பை பத்தி அவரை பத்தி பெருமையா சொல்றதும் ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொங்கி எழுந்து சீமானுக்காக ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் சீமானுடைய இந்த பரப்புரை, இந்த பேச்சு, ஒரு காணொலி மூலமா என்னுடைய கனவு இதுதான், தமிழ்நாட்டுடைய கனவு இதுதான் அப்படின்னு ஒரு பரப்புன விஷயங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குங்க. நான் சும்மாலாம் சொல்ல, அமெரிக்காவில இருந்து நான் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அமெரிக்காவில் நாங்கள் 2026 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இல்லை என்ஆர்ஐயா இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கங்கே சங்கம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க 2026 எங்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான், எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு தான். லண்டன்ல இருக்கக்கூடிய இதை மாதிரி தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்பு இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜப்பான்ல, சுவிட்சர்லாண்ட்ல, நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்ல வாழக்கூடிய எல்லா தமிழர்களும் நிறைய பேர் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி இங்க வந்து, அதுவும் குறிப்பா காரைக்குடி பகுதியே அங்க வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர். ஸோ அங்க இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளில் நிறைய பேர் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு நான் என்னுடைய ஓட்டை செலுத்திய ஆகும் அப்படின்னு வந்திருக்காங்களான்னு தெரியல. பட் காரைக்குடியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து சீமான் நம்ம தொகுதியில் நின்றுட்டாரு, அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம், பல ஜப்பான்லேருந்து சுவிட்சர்லாண்ட்ல இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா, சீமான் இந்த ஒரு மாசத்துல எடுத்து வச்ச பிரச்சாரம், அவ்வளவு அற்புதமான பிரச்சாரம். இந்த உழைப்புக்கு கொடுத்த அந்த ஊதியம் இருக்குல்ல, நீங்க எதையும் யோசிக்காம உழைச்சிக்கிட்டே இருங்க, அந்த விஷயம் தானா நடக்கும், இந்த இயற்கையை அதை நடத்தி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி இந்த ஒரு மாசமா அந்த சீமான் அவர்கள் உழைச்ச உழைப்பு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் உணர்வு ரீதியா ஒன்று சேர்த்து, ஸ்ரீலங்காவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யாழ்ப்பாணத்தில் சீமான் அவர்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதை மாதிரி சீமானுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுலேயே வர அளவுக்கு ஸ்ரீலங்காவில் ஈழ தமிழர்கள் மத்தியிலையும் சீமான் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது பரவி கிடக்கு. எப்பொழுதுமே உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி வேணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சீமானுடைய அருமை வந்து ஓரளவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேசிய இனம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நம்ம மாநிலம் அப்படின்னு உணர்வு ரீதியாக நினைக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கேரளாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பஞ்சாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரியும் சீமானுடைய அருமை அப்படிங்கிறது. பட் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் புரியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் நான் தான் சொன்னேன், உள்ளூர் மாடு விலை போகாது அப்படின்னு. ஸோ அதை மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தமிழர்களுக்கு உண்டு. அந்த எண்ணத்தால வேணா இந்த பிரச்சாரம் வந்து இன்னும் மக்கள் வந்து பெருசா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்காம இருக்கலாம். பட் ஆனா நான் எதிர்பார்த்ததை விட 2026 தேர்தலில் இந்த ஸ்கேல் தான் இருக்கும். நாம் தமிழர் இந்த ஸ்கேலுக்குள்ள நிறுத்திடுவாங்க. ஏன்னா விஜய் வந்துட்டாரு, மீடியா அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்ச நாள் பேச்சே இல்லாம இருந்தது நாம் தமிழர். ஸோ இந்த ஸ்கேலுக்குள்ள நாம் தமிழரை நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அதெல்லாம் அடிச்சு தகர்த்து உழைப்பால, வெறும் உழைப்பால சீமான் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள், தங்கைகள், கேண்டிடேட்ஸா நின்னவங்க அவங்களுடைய உழைப்ப களத்துல பாக்குறப்போ உண்மையாலும்
நான் ஆச்சரியப்பட்டு போன ஒரு கட்சி ஒரு கொள்கைக்காக தான் எடுத்துக்கொண்ட தலைவருக்காக இந்த அளவுக்கு உழைக்க முடியுமா, அடுத்த தலைமுறையை யோசிச்சு இந்த தலைமுறை இந்த அளவுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு நாம் தமிழர் கட்சி களத்துல செஞ்ச வேலையை பார்த்து நான் உண்மையாலும் மெய் சிலிர்த்து போயிட்டேன். ஸோ அவங்க இந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்கல்ல, என்ன நடந்தாலும் எதுவா இருந்தாலும் உறுதியா இருக்காங்க, வழக்குகள் போட்டாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஃபைட் பண்றாங்கல்ல, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க எண்ணம், அந்த கர்வம்ங்க. இந்த உழைப்பில் வார உறுதிகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க ரொம்ப உழைக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு கர்வம் வந்துடும். நீங்க தோத்தே போயிட்டாலும் சரி, அந்த கர்வம் வந்து உங்களை விட்டு போகவே போகாது. இன்னும் நிறைய பேசலாம், பட் அந்த சைலன்ஸ் பீரியட் அப்படின்னு சொன்னல, அந்த 48 மணி நேரம் அதுக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கே ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியல. ஸோ அதுக்குள்ள இருக்கிறதுனால இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து இந்த சைலன்ஸ் பீரியட்ல கூட வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.